வணக்கம் மக்களே, இன்னைக்கு கண்ணக்குட்டி கதையை கேட்டுடலாமா? எப்பவும் ஒருவருடைய வெளி தோற்றத்தை வைத்து அவங்கள நம்ம எடை போட ஆரம்பிச்சிருவோம். ஒரு பஸ்ல நம்ம பயணம் செஞ்சா கூட இவங்க பக்கத்துல உட்காரலாம், இவங்க பக்கத்துல உட்காரக்கூடாது அப்படின்னு அவங்களுடைய தோற்றத்தை வைத்துதான் நம்ம பெரும்பாலும் எடை போடுறோம். அந்த மாதிரி தோற்றத்தை வைத்து எடை போடுறது சரியா தவறா அப்படிங்கிறத இந்த குட்டி கதையை கேட்டுட்டு நீங்களே முடிவு பண்ணுங்க. ஒரு பானை செய்யறதற்கான மண் விற்கிற ஒரு கடை இருக்கு. அந்த மண்ணை 3 வகையா பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. ஒரு மண் பார்க்கும் பொழுதே ரொம்ப அழகா இருக்கு. அதை பார்த்த உடனே நிறைய பேர் இது பாக்குறதுக்கே அழகா இருக்கு, இதை வாங்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போறாங்க. அடுத்த வகையான மண்ணு பாக்குறதுக்கு நல்லா கெட்டியா இருக்கு. அதை பார்த்த உடனே இதுல பானை செஞ்சா உடையாது அப்படின்னு நினைச்சு பலர் அந்த மண்ணையும் வாங்கிட்டு போறாங்க. அடுத்ததா ஒரு மண் உதிரியா வச்சிருக்கிறாங்க. அதை யாருமே வாங்கவே இல்லை. ஆனா ஒரே ஒரு விவசாயி மட்டும் அந்த மண்ணை வாங்கிட்டு போறான். அந்த மண்ணுல கொஞ்சம் தண்ணீர் தொளிச்சு அதுல பானை செய்யும் பொழுது இருக்கிறதுலயே ரொம்ப அழகான பானை அந்த மண்ணுல உருவாகுது. அது மட்டும் இல்லாம அந்த பானை பல நாட்கள் உழைக்கக்கூடிய அளவுக்கு நல்ல கடினமான பானையாவும் இருக்குது. பாத்தீங்களா? வெளி தோற்றத்தை வைத்து ஒரு பானைக்கான மண்ணை கூட நம்மளால தீர்மானிக்க முடியல அப்படிங்கும் பொழுது எப்படி நம்ம மனிதர்களை தீர்மானிக்க முடியும்? எதையும் சிந்தித்து செயல்படுங்கள்.